பார்த்தோம் அப்படின்னா 3 எபிசோட்ல வந்துட்டு ஏஐயோட பேசிக்ஸ் என்ன அப்படின்றத பத்தி பேசியிருப்பேன். டே டு டே லைஃப்ல எங்கெங்கெல்லாம் வந்து ஏஐ பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்றதும், ஹியூமன் பிரெயின் ஸ்மார்ட்டரா இல்லாட்டி வந்து மிஷின் பிரெயின் ஸ்மார்ட்டரா அப்படின்றத பத்தி பேசியிருந்திருப்பேன். இந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அங்க போய் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். அதாவது சினிமா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். சினிமாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஒர்க் ப்ரெஷர்னாலும் சரி, நிறைய ஸ்ட்ரெஸ்னால அங்கங்கன்னு ஓடிட்டு இருக்கோம். நம்மளை என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரே ஃபீல்டா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா சினிமா ஃபீல்டு தான். இந்த சினிமா ஃபீல்டுல நம்ம ஏஐ எப்பெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். அதாவது சினிமா உலகமும் டெக்னாலஜி கூட சேர்ந்து ரொம்ப வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான ஒரு முக்கிய பாயிண்டா இருக்கக்கூடியது வந்து ஏஐ தான். ஸோ வந்து சினிமா படம் எடுக்கிறதுல இருந்து அந்த எடிட்டிங் பண்ற வரைக்கும் ஏஐ வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா மனுஷங்க தான் எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணுவாங்க. ஆனா இப்போ ஏஐ மூலமா கம்ப்யூட்டர் எல்லா ஒர்க்குமே வந்து முடிச்சிருது. இதனால வந்து நேரமும் கம்மியாகிடுது அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டியுமே வந்து ரொம்ப அதிகமாகுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிக்கக்கூடிய ஏதாவது ஆக்டரா இருக்கட்டும் இல்லாட்டி ஆக்ட்ரஸா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் டயலாகா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க ஈவன் லுக், இதை கூட ஏஐ தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. அதாவது இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சினிமா உலகத்துல ஏஐ வந்துட்டு ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஏஐ இன் மூவி மேக்கிங். அதாவது ஏஐ வந்துட்டு மூவி மேக்கிங்ல எப்பெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்றது தான். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ், படம் எழுதக்கூடிய ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு ஏஐ பயன்படுத்துறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில டேரக்டர்ஸ்லாம் வந்து கதை எழுதுறப்போ ஏஐல போட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடியா ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டிங்ல என்ன ஸ்டோரி வேணுமோ அப்படின்றத கரெக்டா வந்துட்டு டேட்டா அனலைஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இன்னொரு விஷயம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு படத்துக்கு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயின் தான். ஸோ ஆடியன்ஸோட டேஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹீரோக்கு இந்த ஹீரோயின் செட் ஆவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வரைக்கும் கரெக்டா வந்துட்டு ஏஐ வந்து அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சான். இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏஐ வந்துட்டு டேரக்டர்ஸ்கோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவே மாறிட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏஐ இன் ஸ்கிரிப்ட் அண்ட் டயலாக் ரைட்டிங் தான். ஸ்கிரிப்ட் எழுதுறதுல கூட வந்துட்டு ஏஐ வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து சாட் ஜிபிடி மாதிரி இருக்கக்கூடிய டூல்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோட கதை இதுதான், இதோட அவுட்லைன் இதுதான், இதுக்கு வந்து நீ டயலாக்லாம் கொடு அப்படின்னு கேட்டோம்னா டயலாக்ல இருந்து எந்த டோன்ல பேசணும் அப்படின்றது இருந்து எமோஷனுக்கு இந்த டோன்ல பேசுங்க, மியூசிக் இப்படி போடுங்கன்னு சொல்லி நமக்கு எல்லா சஜஷனுமே வந்துட்டு கொடுத்துருது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லவ் சீன் வந்துட்டு நம்ம ஏஐ கிட்ட கொடுக்குறோம், நமக்கு சஜஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி சாஃப்ட் மியூசிக் பேக்ரவுண்ட்லாம் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துரும். இருந்தாலும் அந்த மாதிரி லவ் சீன்லாம் ஹியூமன்ஸ் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபீலிங்ஸோட நம்ம வந்து புரிஞ்சு நமக்கு என்ன தோணும் அந்த மாதிரி எழுதுவோம். அதனால இதுல கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏஐ கம்பேர் பண்றப்போ ஹியூமன்ஸ்க்கு தான் வந்து டயலாக் ரைட்டிங் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்துட்டு வேல்யூ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்மள பார்க்க முடியுது. அடுத்து பார்க்க போறது ஏஐ இன் மியூசிக் அண்ட் சவுண்ட். அதாவது ஏஐ வந்துட்டு மியூசிக் ஃபீல்டுமே ஒரு மிகப்பெரிய மேஜிக்கை வந்து காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏஐ பேஸ்டா கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா பார்த்தோம் அப்படின்னா ஒரு டியூன் வந்து கம்போஸ் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஈவன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட அது அழகா வந்துட்டு ஆட்டோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்து கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டியூன்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஏஐ கிட்ட போயிட்டு நம்ம இந்த மாதிரி எனக்கு சேடா வந்துட்டு டியூன் வேணும்னு கேட்டாலும் சரி, த்ரில்லரா வேணும், ஹாப்பியா வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அழகா வந்துட்டு பீட் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். என்னதான் ஏஐ வந்து நம்ம கேட்குற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு மியூசிக் டியூன் போட்டு கொடுத்தாலும் நம்ம மனுஷங்க வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடிய அந்த இசை மாதிரி வந்து இப்போ வரைக்கும் வரல அப்படின்றத நம்ம சொல்லிதான் ஆகணும். ஃபோர்த் டாபிக் பேசுறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது ஏஐ இன் விஎஃப்எக்ஸ் அண்ட் எடிட்டிங் தான். அது சினிமாவில் ஏஐ வந்துட்டு இந்த ஏரியால தான் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்துட்டு ஒரு சீன்ல கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றதா இருக்கட்டும், ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஆட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஹீரோவோட வயசு ஒரு 20 வயசு கம்மி பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் அது எல்லாமே வந்துட்டு இந்த ஏரியால தான் வந்து நடக்குது. இந்த ஏரியால பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்துட்டு நிறைய வந்துட்டு உதவி பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஹாலிவுட் மூவிஸ்ல கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய வந்துட்டு கிராஃபிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்றாங்க ஏஐ மூலமா. அதே மாதிரி பார்த்தோம்னா அயன்மேன் ஃபேஸை வந்துட்டு இன்சைட் அந்த ஹெல்மெட் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு பியூர் வந்து ஏஐ பிளெண்ட் தான். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய அந்த எடிட்டிங்குமே பார்த்தோம் அப்படின்னா அது ஏஐ மூலமா தான் எடிட் பண்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஏஐ இன் டி-ஏஜிங் அண்ட் டிஜிட்டல் ஹியூமன்ஸ் தான் பார்க்க போறோம். இப்போ வந்து நிறைய படங்கள் நம்ம பார்த்திருப்போம், இறந்து போன ஒருத்தவங்களை வந்து திருப்பி அந்த படத்துல கொண்டு வருவாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதும் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ தான். அதாவது டி-ஏஜிங் டெக்னிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஹீரோ இருக்காரு அப்படின்னா அவர் ஃபேஸ்க்கு வந்துட்டு ஏஐ டேட்டா வந்து அப்ளை பண்ணி அவர் வந்துட்டு ஒரு
20 வயசுக்கு கம்மியாகவும் வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னாலும் இது மூலயமா தான் வந்து பண்றாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹாலிவுட்ல ஹாரிசன் ஃபோர்ட் அப்படின்றவரோட வயசு வந்து 40 வயசா காட்டியிருப்பாங்க. அதை வந்து இந்த ஏஐ ட்ரிக் மூலயமா தான் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவிலையும் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நான் பார்க்க போறது ஏஐயின் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரிடிக்ஷன் தான். அது இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே தயாரிப்பாளர்கள் எல்லாமே ரொம்பவே டென்ஷன்ல இருப்பாங்க. இந்த படம் வந்து எப்படி ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஏஐ வந்துட்டு அந்த படத்தோட சாங் என்ன, மூவி என்ன, ட்ரெய்லர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படம் வந்து ஹிட் ஆகுமா ஃபிளாப் ஆகுமான்ற அளவுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ ஏஐ வந்து வளர்ந்துருக்கு. இதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா ஏஐ வந்துட்டு ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அனலைஸ் பண்ணி ஒரு படத்துல இந்த டயலாக் வந்து வைரல் ஆகுமா வைரல் ஆகாது, அந்த சாங் வைரல் ஆகுமா அப்படின்றதெல்லாம் கூட கரெக்டா வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுமா. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட்டிங்ல கூட இந்த ஏஐ வந்துட்டு ஒரு பிக் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. கடைசியா சொல்லணும் அப்படின்னா சினிமா உலகத்துல ஏஐ வந்துட்டு ஸ்டோரியில இருந்து மியூசிக்ல இருந்து ப்ரொமோஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு உதவி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. என்னதான் ஏஐ வச்சு ஒரு படம் எடுக்க முடிஞ்சாலுமே வந்துட்டு ஆனா அதுக்கு வந்து எமோஷன் கிடையாது. ஒரு கேமராமேன் நின்று ஒரு பர்சன் வந்து நடிச்சு அதுக்கு ஒரு ஃபீலோட அந்த படம் வரப்போதான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சினிமாக்கே வந்துட்டு உயிர் கொடுக்குற மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமாவிலே பார்த்தோம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி ஒரு சில படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் அப்படின்னா கோட் படம் சொல்லலாம். அதுல வந்துட்டு தளபதியோட வயசை வந்துட்டு டிஏஜிங் வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா கங்குவா படமா இருக்கட்டும், கூலி படமா இருக்கட்டும், இதுல வாய்ஸ் மாடுலேஷனுக்கு வந்துட்டு ஏஐ வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இப்ப பார்த்தோம்னா சினிமாவில் வந்துட்டு அதிகமா வந்துட்டு ஏஐயுமே வந்துட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு எபிசோட்ல ஏஐ பத்தி ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோடு உங்களை வந்து சந்திக்கின்றேன். நன்றி.